அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நீங்கள் நினைத்ததை மேஜிக் போல நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி மிக்க தாந்திரிக பொருட்களை பார்க்க போறோம். அதனுடன் பணவசியம் மற்றும் அதிர்ஷ்டத்தையும் சேர்த்து வழங்கக்கூடிய பொருட்களை பார்க்க போறோம். இந்த பதிவு முழுவதுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்ம பார்க்க போகும் ஆற்றல் மிக்க அந்த பொருட்கள் என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம பார்க்க போகும் பொருட்கள் அனைத்தையுமே வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வியாபார நோக்கத்திற்காக நம்ம செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தெய்வீக பொருட்கள் போய் சேரணும்ன்றதுக்காக தான் இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். சரி வாங்க, நம்ம பார்க்க போகும் முதல் பொருள் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய ஸ்ரீ சக்கர யந்திரம் பதித்த பிரமிட். உங்க நிறைய பேருக்கு தெரியும், பிரமிடுக்குள்ள நம்முடைய கோரிக்கையை எழுதி வைத்தால் அந்த கோரிக்கை மிக விரைவாக நிறைவேறும். அதிலும் நம்ம கொடுக்கும் இந்த பிரமிட்ல 5 விதமான எந்திரங்களை நம்ம பதிச்சிருக்கோம். முதலாவதாக ஸ்ரீ கணபதி யந்திரம், இரண்டாவது ஸ்ரீ வாஸ்து யந்திரம், மூன்றாவது ஸ்ரீ தன ஆகர்ஷண குபேர யந்திரம், நான்காவது ஸ்ரீ அஷ்டலட்சுமி யந்திரம், ஐந்தாவது ஸ்ரீ சக்கர யந்திரம். இந்த ஸ்ரீ சக்கர யந்திரத்துக்கு மேலதாங்க நம்ம பிரமிடை வைக்கணும். பொதுவாகவே இந்த பிரமிடை நீங்க வீட்ல எந்த இடத்துல வேணாலும் வைக்கலாம். குறிப்பிட்ட இடத்துல தான் வைக்கணும்னு கிடையாதுங்க. அதே போல நீங்க ஒர்க் பண்ற இடம் அல்லது நீங்க பிசினஸ் பண்றவங்களா இருந்தீங்கன்னா அந்த இடத்துல கூட இந்த பிரமிடை வைக்கலாம். அது முழுவதுமே பாசிட்டிவான எனர்ஜியை ஈர்த்து கொடுக்கும். பிரமிடை நீங்க வைத்த சில நாட்களிலேயே ஒரு நல்ல பாசிட்டிவான எனர்ஜி ஃப்ளோவை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. பணவரவு, அதிர்ஷ்டம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தன்மை, இந்த மூன்றுமே பிரமிடுக்கு இருக்குங்க. சரிங்க, நம்முடைய கோரிக்கையை இந்த பிரமிடுக்குள்ள எப்படி எழுதி வைக்கணும்னு ஒரு சின்ன வீடியோவாக நம்ம பார்க்கலாம். உங்களுடைய கோரிக்கை தேவை எதுவானாலும் சரி, அதை ஒரு பிரியாணி இலையில பே லீஃப்ல கிரீன் கலர் பென், பச்சை நிற பேனால நீங்க எழுதணும். உங்களுடைய கோரிக்கை நிறைவேறிட்டதாக அல்லது நிறைவேறி கொண்டிருப்பதாக எழுதணும். ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ரூபாய் 10 லட்சத்தை நான் பெற்றுவிட்டேன் அல்லது ரூபாய் 10 லட்சத்தை நான் பெறுகிறேன், இது போல நீங்க எழுதணும். பிரிந்து வாழும் கணவன் மனைவி, நண்பர்கள் அல்லது உண்மையான உறவுகள் ஒன்று சேரணும்னு நீங்க நினைக்கும் போது நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை ஃபர்ஸ்ட் எழுதிடுங்க. மம வசிய வசிய ஸ்வாஹா அப்படின்ற மந்திரத்தை எழுதணும். உதாரணத்திற்கு நான் எழுதியிருக்கேன் பாருங்க, அந்த நபருடைய பெயர் ராஜான்னு இருக்கிற பட்சத்துல ராஜா மம வசிய வசிய ஸ்வாஹா, ராணின்னு இருக்கும்போது ராணி மம வசிய வசிய ஸ்வாஹா, இது போல நம்ம எழுதிக்கணும். இப்படி எழுதும் போது அந்த குறிப்பிட்ட நபர் அவங்களாகவே உங்ககிட்ட வந்து அன்பா பேசுவாங்க. இதே போல எந்த விதமான கோரிக்கைக்காக வேணாலும் நீங்க எழுதிக்கலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்து விட்டது, உத்தியோகத்திற்கு ட்ரை பண்றவங்க நல்ல வேலை எனக்கு கிடைத்து விட்டது, திருமண தடை இருக்கிறவங்க என் மனதிற்கு பிடித்த நல்ல வரன் அமைந்து விட்டது, இது போல நீங்க எழுதிக்கணும். இங்கிலீஷ்ல, தமிழ்ல, எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் நீங்க எழுதிக்கலாம். எழுதிட்டு அந்த இலையை இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரிவதை போல ஸ்ரீ சக்கரத்து மேல நீங்க ஃபர்ஸ்ட் வச்சிருங்க. பிறகு அதற்கு மேல பிரமிடை நம்ம வைக்கணும். எந்த ரூம்ல வேணாலும் நீங்க வச்சுக்கலாம் அல்லது ஆபீஸ்ல நீங்க வச்சுக்கலாம். ஆனால் அந்த கோரிக்கை நிறைவேறும் வரை அடிக்கடி அதை நம்ம திறந்து பார்க்க கூடாதுங்க. தினமும் ஒரு 2 நிமிஷம் அந்த பிரமிடுக்கு பக்கத்துல போய் நீங்க எழுதி வச்சிருக்க அந்த வாக்கியத்தை 2 நிமிஷம் நீங்க சொல்லணும். ஒரு பிரமிடுக்குள்ள ஒரு நேரத்துல ஒரு கோரிக்கை மட்டும் தாங்க எழுதி வைக்கணும். அது நிறைவேறியதற்கு பிறகு அடுத்த கோரிக்கை நீங்க எழுதி வைக்கலாம். ஒரு கோரிக்கை நிறைவேறியதற்கு பிறகு அந்த பிரியாணி இலையை எடுத்து அதை நீங்க எரிச்சிடுங்க. வீட்ல நீங்க எத்தனை இடத்துல வேணாலும் எத்தனை பிரமிடுகள் வேணாலும் வைக்கலாம். அடுத்ததாக நாம் பார்ப்பது மேஜிக்கல் லக்கி டார்டாய்ஸ், அதிர்ஷ்ட மாயாஜால ஆமை. இந்த ஆமையினுடைய முதுகுல ஒரு கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடியில பார்த்தீங்கன்னா 3 விதமான எந்திரங்கள் தெரியும். ஸ்ரீ குபேர யந்திரம், ஸ்ரீ மகாலட்சுமி யந்திரம் மற்றும் ஸ்ரீ சக்கரம். இதற்கும் நீங்க எந்த விதமான பூஜைகளோ மந்திரங்களோ சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. வீட்ல நீங்க சுவாமி அறையில அல்லது சுத்தமான ஒரு டேபிள் மேல நீங்க ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்க வேணாலும் வைக்கலாம். தினமும் 2 முதல் 5 நிமிடங்களுக்கு இந்த கண்ணாடியில் தெரியும் அந்த சக்கரங்களை நீங்க பாருங்க. நீங்க எந்த ஒரு பிரார்த்தனையும் கூட செய்ய வேண்டாம். ஒரு 2 முதல் 5 நிமிஷம் அந்த பிம்பத்தை மட்டும் நீங்க பார்த்தாலே போதும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் பெருக ஆரம்பிக்கும். அதிரடியான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் மனதிற்கு பிடித்த நல்ல செய்தி தேடி வரும்.
மூன்றாவதாக நாம் பார்ப்பது லக்ஷ்மி சங்கு மாலை. இதை இடம்புரி லக்ஷ்மி கௌரி சங்கு மாலைன்னு கூட நம்ம சொல்லுவோம். பொதுவாகவே கடலிலிருந்து எடுக்கக்கூடிய சங்கு, சிப்பி, சோழி மற்றும் கல்லுப்பிற்கு மகாலட்சுமி கடாட்சம் உண்டு. இந்த லக்ஷ்மி சங்கு மாலையை ஜஸ்ட் நம்ம கழுத்துல போட்டாலே போதும், நமக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும். தூங்கும் போது மற்றும் குளிக்கும் போது மட்டும் இதை நம்ம எடுத்து வச்சிடணும். மற்ற நேரம் முழுவதுமே இந்த மாலையை நாம் அணியலாம். இந்த மாலை அணிந்த சில மாதங்களிலிருந்தே பார்த்தோம்னா பணவரவில் பிரம்மாண்டமான வளர்ச்சி ஏற்படுவதை பார்க்கலாம். அடுத்ததாக நாம் பார்ப்பது ஐஸ்வர்ய சமித்து. இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த 6 பொருட்களையும் ஒரு பச்சை நிற துணியில மூட்டை போல கட்டி பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சாலே போதும். அதிசயத்தக்க வழிகளில் பணவரவை அது ஏற்படுத்தும். என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு பார்த்தோம்னா 6 எண்ணிக்கையில் கிருஷ்ண சோழி, 6 எண்ணிக்கையில் நாராயண சங்கு, 9 எண்ணிக்கையில் மஞ்சாடி குரு, 11 எண்ணிக்கையில் குன்றின்மணி, 2 எண்ணிக்கையில் கோமதி சக்கரம், ஒரு சிறிய துண்டு பச்சை கற்பூரம். ஒரு சின்ன பாக்ஸ்ல போட்டு இந்த பொருளை நம்ம கொடுத்துருவோம். நீங்க கிரீன் கலர் கிளாத்ல பச்சை நிற துணியில மூட்டை கட்டி பணம் வைக்கும் இடத்துல வச்சுட்டாலே போதும், நல்ல பண ஈர்ப்பை கொடுக்கும். அதிலும் இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த மஞ்சாடி குரு கேரளத்தில் இருக்கும் குருவாயூரப்பனுக்கு மிகவுமே பிடித்தமான ஒரு பொருள். செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்திருப்பதனால இதை நம்ம வைப்பதனால பணவரவை ஏற்படுத்துவது மட்டும் கிடையாதுங்க, கடன் தொல்லையை நீக்கும். அதே போல சொந்த வீடு வாங்கணும் கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அதற்கான வாய்ப்புகள் உருவாகும். அடுத்ததாக நாம் பார்ப்பது நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய ஏறு சிங்கி மூலிகை கட்டை. வீட்டில் ஏறு சிங்கி இருந்தாலே அனைத்து விதமான ஏற்றங்களையும் அது கொடுக்கும். விரதம் இருந்து சாப நிவர்த்தி செஞ்சு இந்த ஏறு சிங்கி கட்டையை நம்ம எடுக்கிறோம். அதீதமான வசிய சக்தியும் ஆகர்ஷண சக்தியும் கொண்டது. ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே தினமும் 5 நிமிடங்கள் இந்த ஏறு சிங்கி கட்டையை வலது கையில ரைட் ஹேண்ட்ல புடிச்சுக்கிட்டு உங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாலே போதும், உங்களுடைய அந்த கோரிக்கை அதிசயத்தக்க வழிகளில் நிறைவேறும். ஒரு மந்திரக்கோல் போல இந்த ஏறு சிங்கி கட்டை பலனை கொடுக்கும். அடுத்ததாக நாம் பார்ப்பது வைஜெயந்தி மாலை. ஜெயந்தினாலே வெற்றின் அர்த்தம். சில பேருக்கெல்லாம் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நிறைய தடைகள் தடங்கல்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. வாழ்க்கையில் அடுத்த கட்டம் நகர முடியாமல் ஒரே இடத்துல இருப்பாங்க. எந்த ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த வைஜெயந்தி மாலையை அணியும் போது வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டம் நகர்வதற்கான வாய்ப்புகள் கண்முன்னே விரிவடையும். தொட்ட காரியம் அனைத்தும் மின்னல் வேகத்தில் வெற்றியை கொடுக்கும். பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாரின் அருளையும் கொடுக்கக்கூடியது. அடுத்ததாக நாம் பார்ப்பது மிக மிக முக்கியமான பொருள் கருங்காலி மாலை. ரொம்பவுமே சுத்தமான பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கருங்காலி. எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் கிடைக்குதுங்க. டூப்ளிகேட் கருங்காலியை அணியும் போது எந்த விதமான பலனையும் அது கொடுக்காது. மேலும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல இந்த கருங்காலி மாலையை 108 முறை வராகி காயத்ரி மந்திர உருவேற்றி நம்ம கொடுக்கறதுனால இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும். இதை தாண்டி கருங்காலி மாலைக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, கடன் தொல்லையை நீக்குவது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமையை அதிகரிப்பது, கண் திருஷ்டி, ஏவல் பில்லி சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பது, எதிரிகள் தொல்லையை நீக்குவது மற்றும் வராகி அன்னையினுடைய அருளை பூரணமாக பெற்று தருவதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கருங்காலி மாலையை அணியலாம். எல்லா ராசி மற்றும் நட்சத்திரக்காரர்களும் தாராளமாக இந்த கருங்காலி மாலையை அணியலாம். அடுத்ததாக நாம் பார்ப்பது லாவா மாலை. எரிமலை பிழம்பிலிருந்து செய்யக்கூடியது. அதிகமா டென்ஷன் ஆகிறவங்க, அடிக்கடி கோபம் வரவங்க இந்த லாவா மாலையை அணியும் போது டென்ஷன் முற்றிலுமாக குறையும். கோபமும் படிப்படியாக குறைந்துவிடும். பூரணமான மன அமைதி மற்றும் மன நிம்மதியை தரக்கூடியது. இன்னும் சில பேருக்கெல்லாம் பார்த்தோம்னா அதிகமான மன அழுத்தம் இருக்கும். மைண்ட் டிப்ரெஷன்ல இருப்பாங்க. ஏதாவது நெகட்டிவ் தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு மனோபயம் இருந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவங்களும் இந்த லாவா மாலை அணியும் போது மன அழுத்தம் குறையும், மனோபயம் நீங்கும். ரொம்பவுமே பாசிட்டிவா ரிலாக்ஸ்டா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இந்த லாவா மாலை மட்டும் அதிக எண்ணிக்கையில நமக்கு கிடைக்கிறது கிடையாதுங்க. சோ ஒரு முகவரிக்கு ஒரு அட்ரஸ்க்கு ஒரு மாலை மட்டும் தாங்க தற்போதைக்கு அனுப்ப முடியுது. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இது வியாபாரத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. எல்லாருக்குமே இந்த தெய்வீக பொருட்கள் போய் சேரணும், பலனடையணும்ன்றதுக்காக தான் இந்த முயற்சியை எடுத்திருக்கோம். சோ அடிஷனலா வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு மாதம் கழித்து கூட நீங்க திரும்பவும் ஆர்டர் கொடுக்கலாம். சரிங்க, இப்ப நம்ம பார்த்த இந்த பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை
வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.